என்னடா எத்தனை நாளா படுத்து பிடிக்கா இருக்கான்? ஒரு வாரமா அப்படிதானே இருக்காரு. ஒரு வாரமா அப்படிதான் இருக்கானா? ஆமாண்ணா. பசங்க எல்லாம் போய் பாத்தீங்களா? பசங்க எல்லாம் பார்த்தோம்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைண்ணா. டாக்டர் எல்லாம் எல்லா ஊசியும் போட்டு பார்த்தாங்க. எந்த ஊசி போட்டாலும் ரிட்டர்ன் வந்துருதுண்ணா. மாத்திரை மருந்து டானிக்கு எல்லாத்தையும் கரைச்சி ஊத்துனோம்னா எல்லாமே ரிட்டர்ன் வந்துருதுண்ணா. அவர் நரம்புல ரத்தத்துக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று ஓடுதுண்ணா. அவனை புழக்க வைக்கிறேன்டா, அவனை புழக்க வைக்கிறேன். வாடா, எப்படி ஏஞ்சி அவன் சுறுசுறுப்பா ஓடுறான்னு பாடுறா. பாப்பா முரளி வரப்பா பாருப்பா, கோபால பாருப்பா எப்படி படுத்துருக்கான்னு. அதான் தம்பி சொன்னாம்பா, ஃபோன் பண்ணா. சென்னையிலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சுதான் வரான். சரி, ஏன்ப்பா வெளியே ஏன் போட்டிருக்கீங்க? குசுலாம் கிடைக்குது. அதுவாப்பா, டாக்டர் முடிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க. அதான் தூக்குறது ஈஸியா இருக்குமே, நான் தான் வெளியே கொண்டு வந்து போட்டேன். அவன் செத்துருவானே முடிவு பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? டேய், அவன் ஒரு மோட்டிவேஷன் பர்சன்டா. எத்தனை பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணிருப்பான். என்னையே தோண்டு போன என்ன மோட்டிவேஷன் பண்ணி என்ன நான் இந்த அளவுக்கு சென்னைக்கு வேலைக்கு போறேன். இவன் தான்டா காரணம். அவனுக்கு என்ன வைத்தியம் பண்ணு எனக்கு தெரியும். பைத்தியம் மாதிரி பேசாத, போடா ஓடமா போ. அதை எடு அதை எடு அதை எடு, அதை எடு, பைய அதை எடு.